வெல்கம் டு பசு விலாக்ஸ் சேனலுங்க. இப்போ ஒரு அருமையான காடை முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெயும் கடுகும் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சின்னதாக நறுக்கி அப்புறம் அது கூட கருவேப்பிலும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நான் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேங்க நான். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஸோ நான் ஒரு பிளெண்டரில் ஒரு பெரிய 2 தக்காளி எடுத்து அதை ஒரு 2-3 ஓட்டி அதை எடுத்துருக்குங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு க்ரஷ் பண்ணின டெக்ஸ்சர் கிடைக்கும். அதையும் வந்துட்டு சட்டியில் போட்டுக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், அந்த பிளெண்டரில் நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அலாசி கிரேவிக்கு தகுந்த தண்ணியும் ஊற்றிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் பட்டகிராம் தூள் இல்லை கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், இது எல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு இதுவும் வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது நல்லா குக் ஆகட்டுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கிரேவி. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் காடை முட்டையை வேக வச்சு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் குட்டி குட்டி ஓடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறக்காக. இப்போ அந்த காடை முட்டையும் வேக வச்சதையெல்லாம் சட்டியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா போட்டுக்கலாங்க. இந்த காடை முட்டையோடவும் இந்த குழம்பு நல்லா இந்த கிரேவி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ நான் பச்சை காடை முட்டை வச்சுருக்கேங்க. அதையும் இப்படி இந்த மாதிரி உடச்சி சட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதுவும் வந்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாங்க. எதனால் நம்ம இப்படி பண்ணுறோம்னா, அப்போ வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். அந்த முட்டை வெந்து வேகாமையும் நம்ம கலக்கும்போது அதோட அந்த ஒயிட்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து நல்லா நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். நான் சட்டியில் பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் நான் 1 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா அந்த முட்டை மேலே அந்த ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகி நல்லா அந்த முட்டை வெந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா சட்டியில் நல்லா சூடு இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லா மல்லித்தழையை தூவி விட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லாவே இது பிடிக்கும், அதனால் நான் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் மல்லித்தழை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் கிரேவி தோத்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காடை முட்டையில் ரொம்ப நல்ல மருத்துவ குணம் இருக்குது. இது டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.